இங்க இந்த பல்லவிங்கிற பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு இந்த பொண்ணு மூஞ்சிலேயே ஆசிட் அடிச்சிடறான். அதனால இந்த பொண்ணோட பாதி மூஞ்சியே வெந்து போயிடுது. இதெல்லாம் பாக்குற இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க அப்பாட்ட சொல்லி ரொம்ப ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. இதனால நம்ம பல்லவியோட ஃப்ரெண்டு நான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு நீ பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தனா நீ பைலட் ஆகிடலான்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங்கா இருக்காளான்னு செக் பண்ணி பாக்குறப்ப இந்த பொண்ணு பிசிக்கலி ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. இருந்தாலும் இந்த பொண்ணு மூஞ்சில ஆசிட் பட்டனால ஒரு கண்ணு மட்டும் சரியா தெரிய மாட்டேங்குது. இதனாலே இந்த பொண்ணை பைலட் ஆக முடியாதுன்னு இவள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இந்த பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிச்ச இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் அங்க நிக்கிறான். ஆனா இவன் தான் இந்த பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிச்சான்னு எந்த எவிடன்ஸும் இல்லாதனால இந்த கேஸையே தள்ளி வச்சிடறாங்க. ஆனா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் நான் இந்த பொண்ணு மூஞ்சில ஆசிடே அடிக்கலையேன்னு போய் நான் சொல்றான். நான் இதை இப்படியே விட மாட்டேன், எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் ஹைகோர்ட் வரைக்கும் போவேன்னு இந்த பொண்ணு சொல்றா. இதனா பார்த்த அந்த பையனோட அப்பாவும் இதனா கேக்குற இந்த பையனோட அப்பாவும் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து என் பையனை மன்னிச்சிருங்க, இந்த கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்கிருங்கன்னு கேக்குறாரு. நம்ம பல்லவியும் அந்த இடத்துக்கு வந்து எதுவுமே பேசாம அவளோட பாதி முகத்தை காமிச்சதும் அவங்க அப்பா எதுவுமே பேசாம அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த பொண்ணு பிளைட்ல போயிட்டு இருக்கும் போது விசாலுங்கிற ஒருத்தவரை இந்த பொண்ணு பாக்குறா. இந்த பொண்ணு பைலட் ட்ரைனிங்ல இருக்கும் போது அவரும் அங்க இருந்திருப்பாரு. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அவரும் பாக்குறாரு. இவர் அந்த பொண்ணை பார்த்ததுமே நீங்க பைலட் ஆகிட்டீங்களான்னு அந்த பொண்ணு கிட்ட நிறைய பேசுறாரு. அந்த பொண்ணு அந்த முகத்தை காமிச்சதுமே இவர் அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் கூட பரிதாபப்படாம அந்த பொண்ணுக்கு நிறைய மோட்டிவேஷனலா பேசுறாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்றேன், எதா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு கார்டு கொடுக்குறாரு. எனக்கு ஏரோஸ்டஸ் ஆகணும்னு தான் ஆசை, உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு இந்த பொண்ணும் கேக்குறா. இந்த பையனோட அப்பாவும் ஏர்லைன்ஸ்னா வச்சு நடத்திட்டு வராரு. அதனால இந்த பையனும் புதுசா பிரஸ் மீட்ல எங்க கம்பெனில புதுசா ஆசிட் விக்டம்க்கு ஏரோஸ்டஸ் வேலை தரோன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இதனால இந்த பொண்ணும் அவ நினைச்ச மாதிரியே ஏரோஸ்டஸ் ஆயிடுறா. இந்த படத்தோட பார்ட் 3 வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.